முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை படுகொலை செய்த வழக்கில் குற்றவாளி என்று தடா நீதிமன்றம், அதை எதிர்த்து அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அங்கேயும் அவர் குற்றவாளி என்று அவருக்கு கொடுத்த மரண தண்டனையை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்தது. அதன் பிறகு அவர் கருணை அடிப்படையிலே விடுதலை செய்யப்பட்டு இப்பொழுது பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்ததை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மற்றும் தமிழ்நாடு வழக்கறிஞர் பிரிவு சார்பாக எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, அவருடைய பதிவை உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வழக்கறிஞர்கள் சார்பாக பார் கவுன்சிலில் எங்களுடைய எதிர்ப்பினை பதிவு செய்திருக்கின்றோம். இதை பார் கவுன்சில் உடனடியாக பரிசீலித்து அவருடைய பதிவை ரத்து செய்ய வேண்டும். ஒரு இந்திய நாட்டினுடைய முன்னாள் பிரதமரை தீவிரவாதிகளுடன் இணைந்து கொலை செய்த குற்றத்தில் இருக்கின்ற ஒரு குற்றவாளியை என்ரோல் செஞ்சது பார் கவுன்சிலினுடைய மிகப்பெரிய தவறு. பார் கவுன்சிலில் இவர் என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னால் அங்கே இருக்கிற எங்களுடைய ஏஜி அட்வொகேட் ஜெனரலிடம் இவர்கள் கண்டிப்பாக ஒரு 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 ஒப்பீனியனை வாங்கியிருக்கணும். அதெல்லாம் வாங்காமல் மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குள்ளான ஒரு குற்றவாளியை ஒரு உயர் ஒரு 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 மேன்மையான ஒரு 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 வழக்கறிஞர் தொழிலிலே பதிவு செய்ய அனுமதித்தது எங்களுடைய மிகப்பெரிய வருத்தத்தையும் எங்களுடைய கண்டனத்தையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக பார் கவுன்சில் இதை பரிசீலனை செய்து அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்று நம்புகிறோம். இது இந்தியா இல்லை, சர்வதேச நாடுகளிலேயே ஒரு அங்கே இருக்கின்ற உலக நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமரை கொலை பண்ணவங்கள ஒரு வழக்கறிஞராக, அதுவும் கொலை செய்தது ஒரிஜினல் செய்யப்பட்ட உச்ச நீதிமன்றமே அவர் குற்றவாளி என்று முடிவு செய்த பிறகு ஒரு பார் கவுன்சில் என்ரோல் பண்ணுறான். இது உலக நாடுகளிலே இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு தலகுனிவான ஒரு செயல். இதை பார் கவுன்சில் உணர்ந்து உடனடியாக இதை ரத்து செய்ய வேண்டும். அப்படி ரத்து செய்ய தவறினால் நிச்சயமாக நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று இதை நாங்கள் முறையிடுவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பேரறிவாளன் அவர்களை உடனடியாக இதிலிருந்து அவருடைய பெயரை நீக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, ஆஸ் பர் செக்ஷன் 24A ஆஃப் வழக்கறிஞர் ஆக்ட் 1961 படி நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக a person of an offense involving on moral turpitude shall be disqualified from being an enrolled as an advocate. இது ஒரு பாரத பிரதமர், அவரை இவர்கள் இது ஒரு தீவிரவாத இயக்கங்களுடன் இணைந்து செய்திருக்கின்றார். அதை உச்ச நீதிமன்றம் முதல் ட்ரையல் கோர்ட், தடா கோர்ட் அதை உறுதி செய்திருக்கின்றது. ஸோ இந்த தீவிரவாத இயக்கம் யார் தீவிரவாதியாக இருந்தாலும் அவர் தீவிரவாதியிலிருந்தும், அதுவும் இவரை செய்யலைன்னு இவங்களை அக்யூட்டல் பண்ணலை. இவரை ட்ரையல் கோர்ட்டில் இருந்து உச்ச நீதிமன்றம் வரை இவர் குற்றவாளி, தண்டனைக்குரிய குற்றவாளி என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே இதை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை நாங்கள் சட்டப்படியாக சந்திப்போம். ஆனால் அதற்கு முன்னால் நிச்சயமாக பார் கவுன்சில் அவருடைய பெயரை நீக்குவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. வேறு ஏதாவது கேட்கணுமா? இது ஒரு உலக நாடுகளிலேயே அசிங்கம். இது உலக நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா UN
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கே போனாலும் அந்த நாட்டினுடைய ஒரு பாரத பிரதமரை கொலை பண்ணவங்க போய் நீதிக்காக வழக்கறிஞராக பதிவு செய்கிறது வந்து இது மிகப்பெரிய ஒரு தவறான எடுத்துக்காட்டாக இருக்கும். இது ஒரு தவறான எடுத்துக்காட்டுக்கு உலகத்தில் இந்தியா ஒரு முதல் மாநிலமாக ஆயிடக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பார் கவுன்சில் ஷுட் ஹாவ் டேக்கன் ஒப்பீனியன் ஃப்ரம் அட்வொகேட் ஜெனரல். இவங்க அதை பண்ணலை. ஒரு சாதாரண அஃபென்ஸ் இல்லை இது. இது வந்து ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய தீவிரவாதிகளுடன், அடுத்த நாட்டு தீவிரவாதிகளுடன் இணைந்து கொலை செய்திருக்கிறார்கள். இதை நாம் லேசாக பார்க்கக்கூடாது. எங்களுடைய வழக்கறிஞர் தொழிலுக்கே இழுக்கு. அதை தான் சொல்கிறேன்னே, இது வந்து ஸ்பெசிஃபிக் கேஸ்னால் ஒரு பாரத பிரதமர் கொலை செஞ்ச ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ். இதை இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, நிச்சயமாக வந்து அரசாங்கத்தினுடைய நாலேஜுக்கு கொண்டு சென்று அட்வொகேட் ஜெனரல் தான் இதில் எக்ஸ் அஃபிஷியோ. பார் கவுன்சிலினுடைய உறுப்பினர்களிலே வந்து எக்ஸ் அஃபிஷியோ என்னென்னா அட்வொகேட் ஜெனரல்கிட்ட இவங்க ஒப்பீனியன் கேட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக அட்வொகேட் ஜெனரல் வந்து இதனுடைய கிரிவியன்சஸை சொல்லியிருப்பார். இவங்க ஒப்பீனியன் கேட்காம ஒரு அவசர காலத்தில் இதை செஞ்சுருக்கிறாங்க. பட் அவங்க அதை உடனடியாக எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவருடைய பேரழிவாளனுடைய என்ரோல்மெண்ட்டை ரத்து செய்யணும். இதுதான் எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய கோரிக்கை. சார் நாங்கள் வந்து ஒன்லி லீகல் டிபார்ட்மெண்ட். நாங்கள் பேசுகிறது வந்து நீங்கள் ஒரு பாரத பிரதமரை கொன்னவரை ஒரு வழக்கறிஞராக பதிவு செய்கிறது, இது வந்து இந்தியா வந்து நீங்கள் சட்டத்துறை பார்த்தீங்கன்னா அகில உலக லெவல் நீங்கள் அகில உலக சட்டத்துறை பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு தலகுனிவான விஷயம். எந்த நாட்டினுடைய பிரதமரை கொலை செஞ்சவங்களும் இது வந்து கிரீவியஸ் அஃபென்ஸ்னால் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இதை வந்து நிச்சயமாக நாம் வந்து இது பார் கவுன்சிலே பண்ணிட்டா இது வந்து அகில இந்திய பார் கவுன்சில்லையும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். அவங்களே செஞ்சிட்டா இது எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இல்லைன்னா நாங்கள் உச்சநீதிமன்றத்தை ஆமாம் இல்லை அது ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்பது சட்ட ரீதி. பட் இவரை பதிவு செய்ய அவங்க செஞ்சதே தவறு. ஐந்தாண்டுகள் முடிந்து 7 ஆண்டுகள் வரை இந்த பார் கவுன்சிலில் வந்து நடத்துனது தப்புன்னு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த அதே தான் போட்டிருக்கிறோம். 5 ஆண்டுகள் பார் கவுன்சிலுடைய லைஃப் முடியுது அந்த பீரியடு. அதை தொடர்ந்து 7 ஆண்டுகளாக நீடித்து நடப்பது தவறு என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. அது நிலுவையில் உள்ளது. இல்லை இதெல்லாம் சேர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் முறையிடுவோம். அவ்வளோதான், எடுத்துட்டோம். நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் வந்து இது சட்டப்பூர்வமாக நாங்கள் சந்திப்போம். நீதிமன்றம் எது சொல்லுதோ அதை நாங்கள் கட்டுப்படுவோம். எங்களுடைய எதிர்ப்பை வந்து நாங்கள் அங்கே தான் சொல்ல முடியும். இல்லை, இது சட்ட ரீதியான பிரச்சனை. இது சம்மந்தமாக ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு பார் கவுன்சிலுக்கு சட்டத்தை மாற்ற சொல்லியிருக்காங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி நாங்கள் வலியுறுத்தோம். இந்த மாதிரி கடும் குற்றம்லாம் நாளைக்கு குண்டு வைக்கிறவங்களாம் வந்து வெளியே வந்துட்டு சாட்சி இல்லைன்ட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் 2 வருஷம் பொறுத்து வக்கீல் ஆகிட்டா இது ஜனநாயக நாடாவாக இருக்கும். புரியுதுங்களா? இதை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.
நான் ப்ரெஸ்